வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜையும் மாடல் டேட்டாவையும் எப்படி உங்களோட .NET Core Web APIயில் ஒரே டைட்டில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டாபிக் ஹவு டு அப்லோட் இமேஜஸ் அண்ட் மாடல் டேட்டா டு .NET Core Web API இன் ஒன் சிங்கிள் ஷாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எம்டி ப்ராஜெக்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இதை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோலரில் ஒரு புது கண்ட்ரோலர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஏபிஐ அப்படின்னு சூஸ் பண்ணி ஏபிஐ கண்ட்ரோலர், எம்டி கண்ட்ரோலர், இதுக்கு பேர் நான் யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட், நம்மளோட டெமோ எப்படின்னா, ஒரு யூசரோட இமேஜும் யூசரோட பேசிக் இன்ஃபர்மேஷன், யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாமே அட் ஷாட் ஒரே எண்ட் பாயிண்டில் எப்படி பண்ண போகிறோம். இப்போது இதுதான் நம்மளோட கண்ட்ரோலர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம பேர் எப்படி வைக்க போகிறோம்னா, யூசர் ப்ரொஃபைல். அதாவது எப்படி எழுதணும்னா, பப்ளிக் ஐ ஆக்ஷன் ரிசல்ட் அப்லோட் யூசர் ப்ரொஃபைல். இந்த பேர் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்தாச்சு. இதுதான் ஒரு மெத்தட். இப்போ இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஒரு HTTP வெர்பை மார்க் பண்ணணும். இப்போது இந்த மெத்தட் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அப்படி அதாவது டேட்டாவும் இமேஜஸும் நம்ம தான் கொடுக்குறோம் சர்வருக்கு. அதனால இது HTTP போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும், கெட் யூஸ் பண்ண முடியாது. புட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இது அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம ரிசோர்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ HTTP போஸ்ட். இப்போ யூசர் ப்ரொஃபைலுங்கிற ஒரு மாடலில் இந்த மை ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில், இமேஜ், இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, இந்த ப்ரொஃபைல் இமேஜ் ஐஃபார்ம் ஃபைல் அப்படிங்கிற ஒரு டைப்பு. ஸோ இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடலில் தான் நம்ம இங்கே இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃப்ரம் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை மார்க் பண்ணணும். ஃப்ரம் பாடியில் ஃப்ரம் ஃபார்ம். அப்போ தான் இந்த ரெண்டுமே நம்ம அட் ஷாட் அனுப்ப முடியும். இப்போது நம்மளோட பேராமீட்டர்ஸ் அதாவது தெரிஞ்சிச்சு. பேராமீட்டருங்கிறது இதுதான். இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இது இருக்குது, கடைசியாக ஐஃபார்ம் ஃபைலும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வரக்கூடிய இன்கமிங் ஃபைல் நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் ஃபைல் இருக்கா. அதாவது ஒரு இமேஜுங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு ஜேபிஜியாவோ இல்லை பிஎன்ஜியாவோ அப்படி தான் இருக்க முடியும். ஒரு எக்ஸல் ஃபைலோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ யூசர் தெரியாமல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு சின்னதாக ப்ரைவேட் மெத்தட் எழுதி அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன், இன்கமிங் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தேவையான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ஐஃபார்ம் ஃபைலுங்கிறது தான் ஒரு டைப் ஆஃப், அதாவது இதுதான் ஒரு டைப். இப்போ எப்படி ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குது அந்த மாதிரி இது ஒரு டைப். இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் அதாவது ரெப்ரசன்ஸ் அ ஃபைல் சென்ட் ஓவர் த HTTP ரிக்வெஸ்ட். அதாவது இதில் ஃபைல் மட்டும் தான் அனுப்ப முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மெத்தடில் இன்கமிங் ஃபைல், அதாவது நம்ம அலோட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி நம்ம 20th லைன் நம்பரில் வேலிட் ஃபார்மேட்ஸ் எழுதிக்கிறோம். .jpg, .jpeg, .png இந்த 3 டைப்பில் வந்தால் மட்டும்தான் அலோடு. எப்படி இல்லைன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனை இந்த ஒரு சின்ன லாஜிக் மூலிமா, அதாவது நம்ம இன்கமிங் ஃபைல் ஃபைல் நேம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா, கடைசியாக இருக்க டாட்டுக்கு அப்புறம் இருக்க கடைசியாக இருக்கிறத மட்டும் எடுத்து அது என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம பிரிச்சாச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த வேலிட் ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணி இதை நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸானு இந்த மெத்தட்லேருந்து அனுப்ப போகிறோம். அவ்வளோதான். வேலிட் ஃபார்மேட்ஸ் contains ஆஃப் இது, அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தான், இது இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கும். .xlsஆ இருந்துச்சுன்னா இது இதுக்குள்ளே இல்லை, இந்த 3 லோட் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இட் வில் பி அ ஃபால்ஸ் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இந்த சின்ன ப்ரைவேட் மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ரைவேட் மெத்தட் நம்ம இந்த மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணி ஃபைல் வேலிடாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூசர் ப்ரொஃபைல், அதாவது இஃப் நாட் இஸ் வேலிட் ஃபைல் ஆஃப் இந்த இமேஜ், அதாவது இந்த யூசர் ப்ரொஃபைலோட இமேஜ் அமிச்சோம்னா ட்ரூவாக ஃபால்ஸாக தெரிஞ்சிடும். ட்ரூவாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம HTTP 400 பேட் ரிக்வெஸ்ட்டுங்கிற ரெஸ்பான்ஸை நம்ம அனுப்பணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 400 பேட் ரிக்வெஸ்ட்டுங்கிறது வந்த ரிக்வெஸ்ட் இன்கரெக்டாக இருக்குது, டேட்டா தப்பாக இருக்குது, சரி பண்ணி அனுப்புங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய அர்த்தங்கள். பேட் ரிக்வெஸ்ட்டுங்கிறது ரிக்வெஸ்ட்டை திருத்திக்க முடியும், திருத்தி கரெக்டான டேட்டாவை அனுப்புங்க அப்படி, அதுதான் அதோட அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா த நெக்ஸ்ட் இஸ் ஹாப்பி ஃப்ளோ. அதாவது எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அடுத்து எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இந்த ப்ரொஃபைல் இமேஜ் நாட் ஈக்குவல் டு நல், கட்டாயமாக நாட் ஈக்குவல் டு நல்லா தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வேலிட் எக்ஸ்டென்ஷனில் செக் பண்ணிட்டோம். மேபி இந்த கண்டிஷனில் நம்ம முன்னாடி போனோம். பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால், அதாவது அனுப்பாமல் இருந்தால் நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அனுப்பி இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைலாச்சும் இருந்தால் இத்தனை வேலைகள் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா நம்மகிட்ட டேட்டா இருக்குது, அதாவது இன்கமிங் ரிக்வெஸ்ட்டில் ஃபைல் இருக்குது, மிச்ச டேட்டாவும் இருக்குதுன்னு அர்த்தம்.
ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்கமிங் ஃபைலில் யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ளஸ் இந்த கரண்ட் டே டைமோட டிக், அதாவது ஒரு ஒரு யூனிக் நம்பர் வரும். ஏன்னா ஒவ்வொரு மில்லி செகண்ட்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு நம்மளாக ஒரு ஃபைல் நேமை க்ரியேட் பண்ண போகிறோம். அவங்க என்ன ஃபைல் நேம் வேணால் அனுப்பட்டும், நம்ம அதை அப்படியே சேவ் பண்ண போகிறதில்ல. நம்மளோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்கமிங் ஃபைலை ப்ராப்பராக சேவ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த லைன் ப்ரொஃபைல் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அண்டர்ஸ்கோர் லாஸ்ட் நேம் ஃபாலோட் பை டிக்ஸ். இது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்னும் ஸ்டிங் இன்டர்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது புதுசாக வந்த ஒரு ஃபீச்சர். கொஞ்சம் வருஷமாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸை ஈஸியாக ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணாமல் ஒரே ஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போது இந்த ஒரு லைனில் என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஃபைல் நேம் கிடச்சிரும். நம்மளுக்கு இதுதான் வேணும். ஓகேங்களா? இப்போ ஃபைல் நேம் கிடச்சாச்சு. நம்ம அடுத்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபுல் லைன் உங்களுக்கு தெரியும். ஆல்ரைட், நம்ம அடுத்து என்ன இங்கே போகிறோம்னா, இந்த ஆப் செட்டிங்ஸ் கீழே ஃபைல் ஸ்டோரேஜ் பாத், அதாவது டெம்பரவரியாக நான் இந்த இடத்துல போய் ஃபைல் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் ஒரு பாத் கொடுத்துருக்கேன். இந்த பாத்தை நம்ம எப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஐ கான்ஃபிகரேஷனுங்கிறது வேணும். இந்த கண்ட்ரோலரில் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, சிடிஓஆர் கொடுத்து டேப் அமுக்குனிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடும். அதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஐ கான்ஃபிகரேஷனுங்கிறத நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஐ கான்ஃபிகரேஷன் இன்ஜெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த ஐ கான்ஃபிகரேஷன், அதாவது இதோட வேரியபிளை வச்சு நம்மளால் அங்கே இருக்க, அதாவது ஆப் செட்டிங்ஸ்குள்ளே இருக்க டேட்டாவை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அப்படி தான் இப்படி நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாத் டாட் கம்பைன் நம்மளோட எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டும் இந்த ஃபைல் லொக்கேஷனையும் நம்ம கன்கேட்னேட் பண்ணி ஃபைனல் லொக்கேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம டீபக் பண்ணப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இதை இந்த பீஸ் ஆஃப் கோட், அதாவது யூஸிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தற்காலிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன் மெமரி ஸ்டேட்மெண்ட். இந்த யூஸிங் மூலியமாக இந்த மெமரி ஆட்டோமேட்டிக்காக யூஸிங் பண்ணி டெலிட் பண்ணிடும், கிளியர் பண்ணிடும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இன்கமிங் ஃபைலை ரீட் பண்ணி இந்த ஸ்ட்ரீமில் காப்பி பண்ண போகிறோம். இந்த காப்பி டு ஏசிங்க்னு 2 மெத்தட் இருக்குது. காப்பி டு அப்படின்னா சிங்க்ரனஸ் மெத்தட் எழுதலாம், பட் நம்ம அசிங்க்ரனஸ் மெத்தட் எழுதுனா நல்லது. நம்ம சிங்க்ரனஸ் தனியாக ஒரு வீடியோவை பார்ப்போம். ரொம்ப சின்னது தான், ஈஸியாக இருக்கும், யார் வேணால் எழுதலாம். இப்போ நம்ம இதை அசிங்க்ரனஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அசிங்க்ரனஸ் மெத்தட், அந்த மெத்தட் எப்போயுமே ஏசிங்க் அப்படிங்கிற கீவேர்டில் தான் முடியும். ஸோ இமேஜ் டாட் காப்பி டு ஏசிங்கிறது அசிங்க்ரனஸ் மெத்தட். த மொமெண்ட் யூ சி அசிங்க்ரனஸ் மெத்தட், நம்ம கட்டாயமாக அங்கே அவைட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அவைட்னு யூஸ் பண்ணிட்டாலே அங்கே மேலே சிக்னேச்சரில் ஏசிங்க்கும் ரிட்டர்ன் டைப் டாஸ்க் ஆஃப் அந்த ரிட்டர்ன் டைப்பாக தான் இருக்கணும். அதுதான் டாஸ்க் ஆஃப் ஐ. இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்ஷன் ரிசல்ட் இட் இஸ் பிகம் டாஸ்க் ஆஃப் ஐ ஆக்ஷன் ரிசல்ட். இப்போ பாருங்கள், கம்பைலரும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. கோடிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த இது முடிஞ்சோடனையும் இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனில் உங்கள் லோக்கல் ஃபோல்டர்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ இதை லான்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்வாகருங்கிற ஃபைல் லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யூசர் ப்ரொஃபைலுங்கிற க்ரியேட் பண்ணதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ரை இட் நவ் அப்படின்னா ஸ்வாகர் மூலியமாகவே நம்ம இதை பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் டிஃபால்ட்டாக நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே டிக் மார்க் இருக்கும். டிக் மார்க் ஏன் அப்படி இருக்குன்னா, அங்கே நீங்கள் ஸ்டிங்கு பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் போட்டிருந்தீங்க இல்லையா, அப்படி போட்டாலே அது வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே எல்லா பேரும் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறோம், எக்ஸிக்யூட்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்கே டீபக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அலோட் எக்ஸ்டென்ஷன் 3 இருக்குது. இப்போது வந்த ஃபைல் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வந்த ஃபைலும் இந்த இதுக்குள்ளே இருக்கிறனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்கும். ட்ரூன் கொடுத்தனால எல்லோரும் ஹாப்பி. நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம ஃபைல் நேம் கவனிச்சு பாருங்கள், ஃபைல் நேம் வந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டீம் ஓப்பன் பண்ணி சிங்க்ரனஸாக அந்த காப்பி பண்ணிட்டோம். இப்போ காப்பி பண்ணது நம்ம எங்கே காப்பி பண்ண சொன்னோம், c:\karthik/temp கீழே காப்பி பண்ண சொல்லும். நம்ம அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் அந்த ஃபோல்டர் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் இங்கே வந்துடுச்சு. ஆல்ரைட், இப்போது நம்ம இந்த ப்ரொஃபைல் கண்ட்ரோலரில் இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம். அதாவது இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ இதே மெத்தட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு உதாரணத்துக்காக தான். அந்த லொக்கேஷனில் போய் எடுக்கிறதுக்கு பதிலாக கெட் கரண்ட் டைரக்டரி, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் எங்கே ரன் ஆகுதோ அங்கேயே சேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ வந்து எப்படி இந்த டேட்டாவை எப்படி போஸ்ட் பண்ணணுங்கிறது தான். இந்த சர்வரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்கிறது எல்லாமே உங்களை பொறுத்து இருக்குது. பட் பேசிக்கலி என்னோடய அட்வைஸ், இந்த செகண்ட் இது நீங்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனியில். ஏன்னா யாருமே ஃபைலை லோக்கலில் சேவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த வெர்ஷன் டிப்ளை பண்ணப்போ ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். நம்ம புதுசாக இன்னொரு வீடியோவில் இந்த கண்டென்ட் எல்லாமே எப்படி செக்யூர்டாக அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் இது ஒரு உதாரணம், இந்த மெத்தடும் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்ம இந்த ஃபைல் எடுத்து லோட் பண்ணப்போ இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன்லேயே நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், அதாவது சேவ் ஆகிருக்கும். பட் இதெல்லாம் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பண்ணலாம். அகெயின் நான் சொன்னது தான், இந்த ஹோல் வீடியோ இந்த டேட்டாவை அட் அ டைம் ஃபைலும் சரி டேட்டாவும் சரி எப்படி போஸ்ட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் அந்த வீடியோ. நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.